குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் இந்தியா. சரியா? ஏற்கனவே சிறு தொழில் இருக்குது பார்த்தோம். இப்போ பெரிய தொழில் லார்ஜ் மிகப்பெரிய தொழிற்சாலை எப்படி தொழிற்சாலையும் இந்தியாவில் எப்படி இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். சரியா? அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் இந்தியா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் industries with a huge infrastructure, many manpower, and the heavy capital of the more than rupees 10 crores. Okay, ஓகே, இந்த 10 கோடி மேலே இருக்கிறதுனா வந்து என்னன்றாங்க, லார்ஜ் ஸ்கேல்ன்றாங்க. Thought India and the rank the 10th among the industry, the nation industrial development has been the very slow. Okay, reason for the slow industries. Reason for slow the industries. Colonial roots for the 200 year. The scarcity of the capital, shortage of the skilled labor, lack of the infrastructure, shortage of the raw material, limited market. ஏன் வந்து பெரிய பெரிய லார்ஜ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்லோவாக இண்டஸ்ட்ரி எதுவும் டெவலப் பண்ணாதுன்னா கிளினிக்கல் பார்த்தோன்னா இதை குடியேற்றம் திடீர்னு சரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க திடீர்னு விட்டு டஸ்ட்டு மற்ற இதுக்கு போயிடுவாங்க. நல்லா ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, திடீர்னு ஃபாரினர்ஸில் அதிக அளவு அமௌண்ட் தராங்க, சேலரி தராங்கன்னா உடனே அங்கே போயிடுவாங்க. அங்கேருந்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணால் உடனே அதர் ஸ்டேட் பெங்களூர் போவாங்க, பெங்களூர் ஹைதராபாத் இதே மாதிரி இருக்கனால அவங்களுக்கு என்ன சரி அந்த தொழில் வந்து பெரிய தொழிற்சாலை ரெகுலர்ஸில் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது. அது ஸ்கேர்சிட்டி கேபிட்டல். உங்கள் கேபிட்டல் மூலதனம் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். சரியா? பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் ரெகுலராக நிறைய லேபர்ஸ் இருப்பாங்க, ரெகுலராக ரன் பண்ணுறப்ப என்ன பொதுவான இது அவங்களுக்கு கிடைக்காது. சரியா? ஸ்டார்டேஜ் ஆஃப் த ஸ்கில்டு லேபர். ஒரு திறமையான ஒரு ஸ்கில்டு லேபர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸில் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். லேக் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வசதி வந்து அது எல்லாமே அவங்க தடைப்படுறது. சரியா? ஷார்டேஜ் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ், கொடுக்க வேண்டிய என்னது ரா மெட்டீரியல்ஸ் தேவையான எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவையோ அதுக்கு என்னது பற்றாக்குறை இருக்குது. சரியா? பற்றாக்குறை இருக்குன்னா சரியாக அவங்க இருக்குது. லிமிட்டட் மார்க்கெட், இல்லை மார்க்கெட்டில் அதிக அளவு ப்ரொடக்ஷன் பண்ணால் அதுக்கு லிமிட்டது மார்க்கெட் வந்து குறைவானதாக இருக்குது. சரி, இம்பார்ட்டன்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. லார்ஜ் ஸ்கேல் முக்கியத்துவம் பார்த்தா இது என்ன முக்கியத்துவம்னா ரெடியூஸ் ப்ராப்ளம் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். என்ன ஆகுனா அதிக அளவு நான் ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து சுத்தமாக குறைக்கும். ப்ராப்பர் என்ன ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். யூட்டிலைஸ் வந்து அது வளங்களை சரியாக யூட்டிலைஸ் பண்ணும். சோர்ஸ் கவர்மெண்ட் ரெவன்யூ. சரியா? இப்போ அதிக அளவுக்கு அரசாங்கத்துக்கு அதிக அளவுக்கு வருமான வரவுகள் இருக்குது. டெவலப் பண்ண பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது அடிப்படை ஒரு அடிப்படை கட்டமைப்புகளுக்கு ஒரு என்னது லார்ஜ் ஸ்கேல் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்த வேளாண்மை வந்து ஒரு தொழில்மயமாக்க நவீனமாக்கப்பட்ட வேளாண்மை யூட்டிலைட் பண்ணுறதுல அதிக அளவு உற்பத்தி பண்ணால் இந்த தொழிற்சாலை ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. த ரோல் ஆஃப் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ரோல் ஆஃப் இது என்னது லார்ஜ் ஸ்கேல் என்னது பெரிய தொழிற்சாலைக்கு பங்குன்னு பார்த்து அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன். சரி, ப்ரோவைட் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோனா 22% பாப்புலேஷன் வந்து அதிக அளவு கொடுக்குறாங்க. சரியா? இது லார்ஜ் ஸ்கேல் வந்து 22% கொடுக்குறாங்க. ஷேரிங் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் 2%. சரியா? இப்போ 2016-17 2/3 of the export the earning are from the industry. The rising income of the people enhance the economic growth. சரியா? எக்கனாமிக் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? எக்கனாமிக் க்ரோத்தும் எக்கனாமிக்ஸ் இன்கம் ரைஸ் ஆக எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் அதிகமாகும். த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் மீட் த எவரி இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் விச் ஹேவ் த இன்கம் த எலாசிட்டி. சரியா? strengthens in the economic country. The provide infrastructure like railways, dam in the not by implementers. ப்ராப்ளம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ப்ராப்ளம் நீண்ட காலத்தில் வந்து பெரிய தொழிற்சாலைக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பிலோ targeted the growth of the rate in the 5-year plan. They expected the 5-year plan under the utilization of the plan of the capacity of the extent of 40 to 50, increase in capital output ratio from the 2.9 by 95 in the 5-year plan. The fourth during the 8th, the 9th எப்போ அப்படின்னா இந்த ஃபயர் பிளானில் டூரிங் எயித்தில் வந்து 8th 9th 10th 11th பிளானில் இன்க்ரீஸ் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஆப்ஷன் ஆஃப் த வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேக் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பவர் ஃபெசிலிட்டி. சரியா? அது இண்டெக்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஐஐபின்னா என்னது? இண்டெக்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இட் மெஷர் short term changing the value of the production in industrial product. It is complies under public management central state. In current base the 2002, the eight core the industries electricity, steel,
re, re, refinery, refinery product, crude oil, coals, cement, natural gas, and fertilizer. இதில் பொதுவாக பார்த்தோன்னா என்னென்னா அதிக அளவு உற்பத்தி பண்ண ஸ்டீல் தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை, மின்சாரம், ரீஃபைனரினா மறுசுழற்சி, இந்த சுத்திகரிப்பு, இந்த சுத்திகரிப்பு ஒரு இந்த நீர் வாட்டர் இருக்குல்ல, எண்ணெய் சுத்திகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு, அப்புறம் உப்பு நீர் சுத்திகரிப்பு, இது மாதிரி இதெல்லாம் சரி வந்து அது ஆயில் வகை, இந்த கருணா அந்த சொல்ல குருட் ஆயில் சொல்லுவாங்க, அது குருட் ஆயிலு. அப்புறம் வந்து நிலக்கரி, சிமெண்ட்டு, நேச்சுரல் கேஸஸ்ஸு, எப்படி உருவாக்குது, நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்குது, பழ ஃபெர்டிலைசர் சாரி இருந்தது, பூச்சிக்கொல்லி மருந்து, இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய தொழிற்சாலை இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து Indian iron and the steel industry. Indian iron and the steel industry. The introduction Indian iron and the steel industry nearly nearly a century old with the Tata Iron and the Tata Iron Steel has the first integrated in the steel plant of the B stuff of the 1907. சரியா? 1907 வந்து 1907 உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் தி எக்ஸ்பெண்ட் in the வேர்ல்டு வைட். The economic the moderation process in the countries are the dividing the dividing sharp rise in the demand for the steel. சரியா? The iron steel industry in India is one of the upswing the because of the strong global and the domestic demand. India rapid the economic growth so and so rising demand by the sector like infrastructure, real estate, and the automobiles, home, and about abroad. Abroad has butted India's steel industry on the global map. According to the uh, latest report by the International Iron and Steel Industry, India is the seventh largest steel producer. வேர்ல்டில் பார்த்தா ஏழாவது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது, அயன் ஸ்டீல் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றத எங்கள் இந்தியாவில் பார்த்தோன்னா இருக்க 2004 2011 இது குறைஞ்சிருக்கு. சரியா? 2004 இங்கே இருக்கு கிட்டத்தட்ட மில்லியன் பார்த்தா 4 மில்லியன் மேலே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா எங்கே இருக்குது, 1 மில்லியனுக்கு கீழே தான் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. லுக் அட் த குளோபல் ப்ரொடக்ஷன் வேர்ல்டில் பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தோன்னா இப்போ இங்கே ஃபிஃப்த்து பொசிஷன் வந்து ஏழுலேருந்து இப்போ ஃபிஃப்த்து பொசிஷன் வந்துட்டோம் நம்ம. சரியா? ஏழுலேருந்து அஞ்சாவது, உலக அளவில் நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம். சரியா? அடுத்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சிக்ஸ் லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு வித் ஆவரேஜ் ஆனுவல் ப்ராடக்ட் 25 மில்லியன் இன் வெஹிக்கிள்ஸ். இதுக்கெல்லாம் வந்து 25 மில்லியன்ஸ் இருக்குது. இந்தியா ஹேஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட். சரி, அதிக அளவுக்கு நம்ம பேசஞ்சர் வாங்குறது நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம். அது மூலம் பேசஞ்சர் ஆஃப் த ஃபோர் லார்ஜர் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் also the across the country. சரி, அதோட மையங்கள் வந்து அதிகமாக நம்ம இதில் இருக்குது. எங்கே பார்த்தா அதிக இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்குது, அப்புறம் டெல்லியில் இருக்குது, அப்புறம் எங்கே இருக்குது, மும்பை, சென்னை, சென்னை, அப்புறம் வந்து கல்கத்தா, பெங்களூர். சரியா? இது வந்து சவுத் இந்தியாவில், இது பொதுவாக நார்த் அண்ட் சவுத் பொதுவாக சொல்கிறாங்க. இதோட பங்களிப்பு பண்ணால் 7.11 ஜிடிபி வேல்யூன்னு. டூ வீலர் ப்ரொடக்ஷன் ஹேஸ் பின் க்ரோ வந்து 8 மில்லியன் வந்து யூனிட் ஆனுவலி 15.9 மில்லியன். சரியா? எப்போ அதிக அளவு யூட்டிலைட் பண்ணுறது எது, அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டாட்டிக் பண்ணால் இருக்கிறது எது அதிகமாக வெஹிக்கிள்ஸ் யூட்டிலைட் பண்ணுறாங்க பார்ப்போம். உள்நாட்டிலையும் மார்க்கெட் பண்ணால் 2012 பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 14%, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பொதுவான வண்டி வந்து 3%, த்ரீ வீலர் வந்து 3%. ஆனால் டூ வீலர் தான் 80% இருக்கிறதுல வந்து அதிக அளவு யூட்டிலைட் பண்ணுறதுன்னா டூ வீலர் தான். ஆட்டோமேட்டிக் இது இண்டஸ்ட்ரி account for the 45% the country in the manufacturing GDP. They employ about the 90 million people, both direct and indirect. The 24 million vehicles protected, 3 million export. Okay, government policy. The government under FD இது அல்லது under the automobile rules, the manufacturer and the import the sector they except from the licensing and the approval. The encouragement of the RD by the offer in the rapid and RD expenditure. The union budget on 2015 to 16, government has announced their plan of the private credit. Another 85 lakhs, another 85 lakhs crores. சரியா? The farmer which are expected to boost to the sales in the tractors segments. Next on the textile
என்னது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் துணிகள்லாம் உற்பத்தி பண்ணுறதுல பார்க்குறோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் primarily concerned with the designing and production of yarn and the clothing. So there is the distribution. இதில் என்னென்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இதில் இதில் ஒரு நூல் இருக்குல்ல, யார்னா நூல், கிளாத்னா துணி, க்ளோத்திங் ஆடை, இது மூணுமே எவ்வளோ பங்களிக்குதுன்னு நம்ம பொதுவாக பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அதை எப்படி யூட்டிலைட் பண்ணுறதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இது மூணோட இதுவுமே ரொம்ப ஒரு முன்னேற்றம். இது வந்து லாஸ்ட் வந்து பெட்ரோல் இண்டஸ்ட்ரி. பெட்ரோல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இன்க்ளூட் த குளோபல் ப்ராசஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், ரீஃபைண்டிங், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன். சரியா? இது பொதுவாக அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இவ்வளோ அது என்ன ஆய்வு பண்ணணும். அது மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனை பிரித்து எடுக்கணும். இந்த பெட்ரோல் இருக்குது, பூமியிலிருந்து வெட்டி இருக்குது, பிரித்து எடுக்கணும். பூமியில் எடுக்கிற எண்ணெய் கட்சி எவ்வளோன்னு அதை பிரித்து எடுக்கணும். சரியா? அது ரீஃபைனிங்னா அது பின்னா அதை சுத்திகரிச்சு தான் பெட்ரோலியமா இதை டீசலான்னு இது கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு மார்க்கெட்டிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட். சரியா? த லார்ஜஸ்ட் வேல்யூ த ப்ராடக்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆஃப் த ஃபியூல் ஆயில், gasoline. சரியா? The world energy consumption range for the low of the 32% of Europe and Asia to the high of the 50% of Middle East. So மத்திய என்னது மத்திய கிழக்கு தான் இது இருக்கிறது. அதிகமாக எவ்வளோ இப்போ யூஸ் பண்ணாங்கன்னா 53%. சரியா? இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் பெட்ரோலுக்கு 3 செக்டர் தான். அப்ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு, மிடில் ஸ்ட்ரீமு. என்னது அப்ஸ்ட்ரீமு, என்னது அப்ஸ்ட்ரீம் தான், அது அப்ஸ்ட்ரீமு, மிடில் ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு, மிடில் ஸ்ட்ரீம். ஓகே. இந்த மேஜர் ஆயில் கம்பெனிஸ் பார்த்தா பொதுவாக என்னென்ன ஆயில் கம்பெனிஸ், ஆயில் நேச்சர் வந்து கேஸ் கார்பரேஷன் ONGC, சரி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் RIL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOCL, ஸோ பாரத் பெட்ரோல் கார்பரேஷன் BPCL, கயல்னா இந்தியன் லிமிடெடு, இந்த GAL அது சரியா, ஹெரான் இந்தியன் லிமிடெடு, ஆயில் இந்தியன் லிமிடெடு, இண்டஸ்ட்ரியல் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடு, SR ஆயில் லிமிடெடு, பெட்ரோல் LNG லிமிடெட். சரி, இதெல்லாம் வந்து மேஜர் ஆயில் கம்பெனிஸு. ப்ராசஸ் ஆஃப் பிஹைண்ட் த ஆயில் ப்ரைஸ் த ஃப்ளக்சுவேஷன். ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் ரீசன் பார்த்தோம்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இம்பேலன்ஸ் இருக்கிறது வந்து சப்ளைக்கும் தேவை. இந்த இம்பேலன்ஸில் வந்து ஏற்றத்தாழ்வு பார்த்துக்கணும். பிளாக் மார்க்கெட்டிங் பார்த்துக்கணும். சரியா? பிளாக் மார்க்கெட் நிறைய நடைபெறும், அதை பார்த்துக்கணும். சரியா? கருப்பு சந்தை, அது அதே மாதிரி கருப்பு பணத்தையும் அந்த மாதிரி எடுக்கிற ரேபிட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். விரைவாக பாப்புலேஷன் க்ரோத்தை டெவலப் ஆகுது. அதுக்கு நம்ம பார்த்துக்கணும். டேக்ஸேஷன், டைரக்ட் ஃபினான்சிங், இன்க்ரீஸ் இந்த மணி அண்ட் சப்ளை. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா தான் நான் இது முன்னேற்றம் அடையணும். சரி, அந்த லார்ஜ் ஸ்கேலில் என்ன செய்யுது, இது ஒரு முக்கியமாக ஒரு பங்கு. சரி, இருந்தாலும் செக்டர் மொத்தம் 4 செக்டர் தான். என்னன்னா ஒன்று ஸ்டீலு, ரெண்டாவது வந்து என்னது ஆட்டோமொபைல். ஒன்று ஸ்டீலு, ஒரு ஆட்டோமொபைல்ஸு, டெக்ஸ்டைலு, பெட்ரோல். 4 செக்டர் தான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது லார்ஜ் ஸ்கேலில். சரியா?